ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஃபஸ்ட்டு கேன்லேயே பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் டெல்டா வந்துருந்துச்சு. அந்த நெகட்டிவ் டெல்டா எவ்வளோ வந்திருக்குது, எவ்வளோ வால்யூம் வந்துச்சுன்னா மார்க்கெட் கீழே போகுங்கிறது தெரிஞ்சு நம்ம ட்ரேட் பண்ணுறோம். நார்மல் கேண்டலில் வந்து பையர் செல்லரோட ஸ்ட்ரென்த்து தெரியாது. இன்னொன்று, அந்த கேண்டலில் இருக்கக்கூடியது செல்லராக இருந்தாலும் சரி, அது நெகட்டிவ் கேண்டில் 5 மினிட்ஸில் இருந்தாலும் சரி, அதில் எவ்வளோ செல்லர்ஸ் இருக்காங்கிறது நமக்கு பர்ஃபெக்டாக தெரியாது. பட் ஆர்டர் ஃப்ளோவில் பார்த்தீங்கன்னாக்கா அது நமக்கு நல்லாவே காமிச்சு கொடுக்கும். ஸோ இன்ஸ்டியூஷன் வந்து உள்ளார வந்திருக்காங்களா இல்லையா, இல்லை இது வந்து நார்மல் ரெட் கலர் கேண்டிலா அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு நம்ம ட்ரேட் பண்ணலாம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு கேண்டில் அப்படிங்க பார்த்தீங்கன்னா அதிலே தெரிஞ்சிருச்சு. வால்யூம் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் வால்யூம், அதாவது 487 ஹியூஜ் வால்யூம் போட்டிருக்காங்க. டெல்டா வந்து 156 டெல்டா வந்திருக்கு. ஸோ நெகட்டிவ் டெல்டா இவ்வளோ வந்துச்சுனாலே மார்க்கெட் அந்த டைரெக்ஷனில் போகிறது தான் பார்க்கும். பட் கன்ஃபர்மேஷன் நமக்கு என்ன அப்படின்னா, இந்த கேண்டில் கீழே கட் பண்ணும்போது 3,77,000 நெகட்டிவ் டெல்டா போட்டிருக்கான். ஓகேங்களா. ஸோ வால்யூம் வந்திருக்குது, நெகட்டிவ் டெல்டாவும் 1.35 போட்டிருக்கான். ஸோ இதை வந்து 1:1 ரேஷியோவில் புக் பண்ணும்போது மார்க்கெட் கரெக்டாக கீழே வந்து நமக்கு டார்கெட்டும் கொடுத்துச்சு. ஓகேங்களா. ஸோ இதை ஃபுல்லாகவே இப்படி பார்த்தீங்கனாலே தெரியும். 1:1 தான் போட்டோம். 1:1க்கு மார்க்கெட் கீழே வந்து நமக்கு டார்கெட்டை கொடுத்துட்டு தான் மேலே போணுச்சு. ஸோ இது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸாக நம்மளோட குரூப்லேயே வந்து போட்டிருந்தோம் மார்க்கெட் வந்து டவுன் சைடுக்கு தான் டார்கெட் பண்ணது அப்படிங்கிறதையும். ஸோ காலையில் வந்து 9:43க்கு என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் இது என்ட்ரி பாயிண்ட்டு, மேலே உள்ளது நமக்கு அந்த ரேஷியோலாம் பேஸ் பண்ணி கீழே டார்கெட் போட்டாச்சு. 26,022 அப்படிங்கிறது டார்கெட்டாக போட்டோம். ஸோ அந்த லெவலில் இன்றைக்கி காலையில் வந்து மார்க்கெட் டவுன் சைடுக்கு டார்கெட்டாக ஹிட் பண்ணி போச்சு. ஓகேங்களா. ஸோ அடுத்தடுத்து பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் சைடு கீழே பிரேக் ஆகும்போது ஒவ்வொரு புல் பேக் என்ட்ரியுமே நான் கொடுத்துருப்பேன். ஸோ இது என்னோடய ட்ரேடு. ஸோ ஒரு புல் பேக் என்ட்ரியில் 145க்கு எடுத்து 216க்கு நீங்கள் சென்செக்ஸ் வந்து இன்றைக்கி நான் ப்ளே பண்ணோம். ஓகேங்களா. ஸோ இதுமாரி ஒரு ஆர்டர் ஃப்ளோ பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் எடுக்கும்போது அதில் எஸ்எம்சி இருந்தால் மட்டும்தான் ட்ரேட் எடுப்போம், இல்லைனாக்கா அதில் நம்ம ட்ரேட் எடுக்க மாட்டோம். ஓகேங்களா. ஸோ இதேமாரி அனலைசிஸ் வேணும் அப்படின்னாக்கா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ, பாய்.